பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. குட் மார்னிங் மித்ரா. குட் மார்னிங் சீனியர். என்ன சீனியர், என்ன விஷயம்? இல்லை மித்ரா, அது நம்ம ப்ராஜெக்ட்ல சில ஃபியூச்சர்லாம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீ சொன்னல, அது என்னென்ன ஃபியூச்சர்னு சொல்லிட்டேன்னா அதுக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல, அதுக்காக தான். ஐயோ ஆமால சீனியர், நான் சுத்தமாக மறந்துட்டேன். சரி ஓகே, நான் உங்களுக்கு என்னென்னங்கிறத மெயில் பண்ணிடுறேன், ஓகேவா? ஓகே மித்ரா, அதை இன்ஃபார்ம் பண்ண தான் வந்தோம். ஓகே சீனியர்ஸ், நீங்கள் ஒர்க்கை எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே எனக்கு மெயில் பண்ணிடுங்க. நான் பக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிடுறேன், ஓகேவா? ஓகே மித்ரா, நாங்கள் சென்ட் பண்ணுறோம். என்ன இந்த ஹிட்லர் 2 நாள் ஆஃபீஸ் வரல, இன்னைக்கு தான் ஆஃபீஸ் வந்திருக்கும். நேற்று என்னடானா ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் இன்னைக்கு வந்துருவியா அப்படி இப்படிலாம் கேட்டான். நேரத்துக்கு வந்தோடனே அவன் கேபினுக்கு கூப்பிட்டு விட்டுருப்பான்னு பார்த்தா எதுவுமே சொல்லாமல் இவன் பாட்டுக்கு இருக்கான். ஒருவேளை மீட்டிங்கில் இருக்கானோ? ஐயோ மித்து, அவன் கூப்பிடணும்னு நீ எதுக்கடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மித்து டார்லிங், என்ன யோசனைலாம் ரொம்ப பலமா இருக்கு? ஐயோ வைஷு, அப்படிலாம் இல்லடி, அது ப்ராஜெக்ட் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது சரி, நான் கூட எங்கடா 2 டேஸா நீ ஆதி சாரை பார்க்கலையே, இன்னைக்கு தான் 2 டேஸ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் வந்திருக்க, ஒருவேளை அவரை பத்தி யோசிக்கிறியோ அப்படின்னு நினைச்சிட்டேன்டி. என்னது வைஷு, நீ என்ன பைத்தியமாடி? நான் எதுக்கு அவனை பத்தி யோசிக்க போறா? இங்க பாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? சரி சரி சரி, நீ அவரை பத்தி யோசிக்கல, ஆனா அவர் எல்லாரும் ஒன்னு அவர் கேபினுக்கு கூப்பிட்டுருக்கணுமே. ஆனா இன்னும் அவர் கூப்பிட்ட மாதிரியே தெரியல. என்னாச்சு அவருக்கு? காலையிலேருந்து மீட்டிங்ல பிஸியா இருக்காருன்னு தெரியும், ஆனா இவ்வளவு நேரத்துக்கு கூப்பிடாமலாம் இருக்க மாட்டாரே, என்னாச்சு இவருக்கு? அதாண்டி வைஷு, எனக்கும் தெரியல. என்ன மேடம், என்ன சொன்னீங்க இப்போ? நான் எதுவும் சொல்லலடி, அது வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல வந்தேன்டி. ஓ சரி சரி. ஹே ஹாய் மித்ரா. ஹாய் வைஷ்ணவி, குட் மார்னிங். மித்து, உன் தூது புறா வந்துட்ரி. ஆனாலும் ஆதி சாருக்கு 100 ஐஸ் தான் போ. ஐயோ வைஷு, சூர்யா கதில் விழுந்துட்டு போதுரி, ஏண்டி நீ வேற? சூர்யா சொல்லுங்க சூர்யா. சூர்யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நான் லீவ் போட்டிருந்த இந்த 2 டேஸ்ல என் டீம் மெம்பர்ஸ் எல்லாரோட டவுட்டையும் நீங்க தான் கிளியர் பண்ணதா சொன்னாங்க. தேங்க்யூ 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 ஸோ மச் சூர்யா. ஹே இட்ஸ் ஓகே மித்ரா, இதுல என்ன இருக்கு விடு. சூர்யா, நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சூர்யா, ஏன்னா என்னோட டீம் மெம்பர்ஸோட டவுட்ஸையும் நீங்க தான் கிளியர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதுக்காக தேங்க்யூ சூர்யா. ஐயோ கேர்ள்ஸ், போதும் போதும், எதுக்கு இப்போ 2 பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? சரி சரி சூர்யா. என்ன சூர்யா, ஆதி சார் மித்துவை வர சொன்னாங்க, அதுதானே? ஹே வைஷு, நோயா, ஆதி சார் மித்துவை வர சொல்லல, அர்ஜுன் சார் தான் உன்னை கேபினுக்கு வர சொன்னாரு. சூர்யா, என்ன சொல்றீங்க? அர்ஜுன் சார் என்ன வர சொன்னாரா? ஆமா வைஷு, அர்ஜுன் சார் தான் உன்னை வர சொன்னாரு, அதை இன்ஃபார்ம் பண்ண தான் நான் வந்தேன். ஓகே வைஷு, நீங்க போய் பாருங்க, எனக்கு ஒர்க் இருக்கியா? பாய், see you later. மேடம் மேடம். மித்து சொல்லுடி. என்ன மேடம், ஒருத்தவங்க ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி தெரியுது. மித்து, அர்ஜுன் எதுக்கு என்ன வர சொல்லியிருக்கான்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை மித்து. மித்து, எனக்கு உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. அர்ஜுன் இப்பெல்லாம் பரவர நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது அர்ஜுன் தானாலாம் தோணுது மித்து. வைஷு, உண்மையாவே நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. பட் அர்ஜுன் ஒன்ன கேபினுக்கு வர சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு அதை கேட்டுட்டு வா போ. ஆமால, சரி சரி மித்து, நான் போய் என்னன்னு கேட்குறேன். இந்த ஹிட்லர் இவ்வளோ நேரமா அவன் பிஸியா இருக்கான், ரொம்ப தான் பண்றான். இருந்தாலும் எனக்கே அவனை பார்க்கணும்னு தோணிட்டே இருக்குன்னு தெரியலையே. கடவுளே மித்து, உனக்கு என்னடி ஆச்சு? அர்ஜுன் வர சொல்லி இருந்ததா சூர்யா சொன்னாரு, என்ன விஷயம்? ஐயோ டி அர்ஜுன், ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற? கடவுளே. ஆமாங்க, நான் தான் வர சொல்லியிருந்தேன். ஓ சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லைங்க, அது ஈவினிங் கொஞ்சம் வெளியில போகணும், ஸோ வரீங்களா? இது கனவா நினைவானே தெரியல. அர்ஜுன் வெளியில போலாமான்னு கூப்பிடுறாரா? இது நிஜம்தானா? வைஷ்ணவி, என்னாச்சுங்க, என்ன யோசிக்கிறீங்க? அது என் கொல்லிக்கு ஒரு பொண்ணுக்கு பர்த்டே, ஸோ என்ன கிஃப்ட் பண்றதுன்னு தெரியல, அதான் உங்களை கூப்பிட்டு போனா ஏதாச்சும் ஐடியா கிடைக்குமேனு தான் கூப்பிட்டேன். இட்ஸ் ஓகேங்க, உங்களுக்கு வேற ஏதாச்சும் கமிட்மெண்ட் இருந்தா நீங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல அப்படிலாம் இல்லைங்க, அது போலாம். ஏங்க ஷோராங்க? ஆமாங்க. சரி ஓகே, அப்போ நான் கிளம்பட்டுமா? சரிங்க. அப்போ சரிங்க, நான் கிளம்புறேன். பாய்ங்க, ஈவினிங் பார்க்கலாம். வைஷ்ணவி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க.
இல்லைங்க நெத்தியில உள்ள பொட்டு கொஞ்சம் நகர்ந்துருக்கு அதாங்க. ஐயோ அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். இப்போ ஓகேவா? ஆஹா இல்லைங்க, இப்பவும் கொஞ்சம் கிராஸா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் சென்டர்ல. இப்போ ஓகேவா? ஐயோ இல்லைங்க, இது ரொம்ப கிராஸ் ஆயிட்டு. 1 செகண்ட். அர்ஜுன் ஐயோ டி அர்ஜுன், என்னடா பண்ற நீ? ஓ ஷிட். அது சாரிங்க, அது நான் பொட்டு தான் சரி பண்ண வந்தேன். பட் சாரி சாரி சாரி. இல்லை அது ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். பாய், ஈவினிங் பார்க்கலாம். சாரிங்க. நான் கிளம்புறேன். ஐயோ டே அர்ஜுன், என்னடா பண்ணி வச்சிருக்க? வைஷ்ணவி உன்னை இவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பாங்க. ஐயோ டே, நீ பொட்டதானடா சரி பண்ண போன, அதை சரி பண்ணிட்டு வர வேண்டியதானடா. எதுக்காகடா தேவையில்லாம அவங்க லிப்ஸ் கிட்ட எல்லாம் கையெடுத்துட்டு போனேன். ஐயோ வைஷ்ணவி என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பாங்களே. ஆனா ஆனா எதுக்காக வைஷ்ணவி கிட்ட எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு? ஐயோ டே அர்ஜுன், நீ சரியில்லடா. ஐயோ ஈவினிங் அவங்க முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? ஐயோ சூர்யா, வைஷு முன்னவே அர்ஜுன் சார் கேபினுக்கு போயிட்டா. என்னாச்சு சூர்யா? ஹே இல்லையா, அது சார் உன்னை கேபினுக்கு வர சொன்னாரு, அது இன்ஃபார்ம் பண்ண தான் வந்தேன். ஓகே மித்ரா, நீ போய் என்னன்னு பாரு. ஓகே சூர்யா, நான் போய் பார்க்குறேன், நீங்கள் போங்க. ஹிட்லர் என்னதான் நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? இவன் இஷ்டத்துக்கு கூப்பிட்டா நம்ம போகணுமா என்ன? முடியாது, முடியவே முடியாது. மித்து நீ போகாதடி. திமிர் பிடிச்சவ, எப்போ இவ்வளவு வர சொன்னா இவ எனக்கு இன்னும் அழகானும் வேணும்னு தான் வராம இருப்பா. திமிர் பிடிச்சவ. சரி காலையில இருந்து மீட்டிங்கா இருக்குது, இவளை வேற பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கேன்னு மீட்டிங் முடிஞ்ச கையோட இவளை கூப்பிட்டு விட்டா. இவ என்னடா இன்னும் அழகானும். திமிருடி திமிரு, உனக்கு உடம்பு ஃபுல்லா திமிரு. டே ஆதி, இவ வரமாட்டா போல இருக்கடா. பேசாம அவளுக்கு கால் பண்ணி வர சொல்லிடலாம். கரெக்ட். மித்ரா, ஜோ என்னையா பண்ற? விடு ஜோ, இப்ப எதுக்கு என்ன கட்டி பிடிச்சா? ஐயோ டி ஆதி, என்னடா இப்படி பண்ணிட்ட? ஐயோ எனக்கு என்னன்னு தெரியல, இவளை பார்த்தோன்னே ஹக் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். ஐயோ இவ வேற முறைக்கிறாளே, இவளை இப்ப எப்படி சமாளிக்கிறது? இல்லடி, அது வந்து யோ என்னையா வந்து போய் நீ பாட்டு இழுத்துட்டே இருக்க. இப்ப என்ன, நான் தெரியாம பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல போற அதானே? ஆமாண்டி, அது நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், சாரி. ஆமா அண்டதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. யோ இங்க பாரு, சும்மா எப்ப பார்த்தாலும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா சாரி சாரின்னு கேட்டுட்டே இருக்காத. நான் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், புரிஞ்சதா? ரொம்ப தான் பண்றா, திமிரு பிடிச்சவன். சரி. அம்மா எதுக்கு என்ன வர சொன்ன? அம்மா உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இப்படி என்ன அடிக்கடி கேபின் கூப்பிட்டுட்டே இருக்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு எப்படி தெரியும் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு? நான் என்ன மத்தவங்க மனசை படிக்கிற கோர்ஸா படிச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. அதோட யார் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, புரிஞ்சதா மனைவி? ஜோ ஏன் அப்படி கூப்பிட்டு வச்சு இரிட்டேட் பண்றா? இப்பதான் எனக்கு புரியுது. 2 நாள் என்ன நீ இரிட்டேட் பண்ணலங்கிறதுக்காக இப்ப நேர்ல வர வச்சு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கியா? அப்போ நீ இதுக்கு தான் என்ன வர சொல்லியிருக்க, அப்படித்தானே? ஹலோ மேடம், நீங்களா ஒன்று நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் நான் வர சொல்லியிருந்தேன். என்னது முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? ப்ராஜெக்ட் ரிலேட்டடாவா? இல்ல ப்ராஜெக்ட் பத்தி இல்லனா பின்ன என்ன முக்கியமான விஷயம்? மேடம் முதல்ல என்ன சொல்ல விடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும், சரியா? சரி சொல்லியா சொல்லு, என்ன விஷயம்? அது ஒண்ணுலடி, நைட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு. அதான் ஈவினிங் நீ பாட்டுக்கு வைஷுவோட வீட்டுக்கு போயிடாத, வெயிட் பண்ணு. நீ நானும் பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், ஓகேவா? என்னது பர்த்டே பார்ட்டிக்கு போணுமா? அதுவும் நைட்டா? ஜோ என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்க. இங்க பாரு, ஏதோ எனக்கு நீ கூப்பிட்டேன்னு வந்தருங்கிறதுக்காக நீ கூப்பிடப்பட என்னால வர முடியாது, சரியா? ரொம்ப தான் ஓவரா பண்ற. இங்க பாரு, என்னாலலாம் நீ கூப்பிட்ட நேரத்துக்குலாம் எங்கேயும் வர முடியாது, சரியா? அடியே உங்ககிட்ட எத்தனை தடவை தாட்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, மேடம் உங்களுக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? சோ அதனால இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியில போகும்போது எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க, நீ உன் ஃபியான்சி எங்கன்னு. பின்ன உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அதனாலதான் கூப்பிடுறேன், ஒழுங்கா வா. இங்க பாரு, உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீ சமாளிச்சுக்கோ, நான் எதுக்கு வரணும்? அதுவும் நைட் டைம்ல கூப்பிடுறேன். இங்க பாரு, என்னால வர முடியாது. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டி, அதனாலதான் ஆண்டி கிட்ட நான் முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டேன். என்னது லட்சுமி அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா? ஆமா, நீ கூப்பிட்டா இப்படி வரமாட்டேன், இப்படிதான் சொல்லுவேன்னு தெரியும். அதனாலதான் ஆண்டி கிட்ட நான் முன்னாடி பெர்மிஷன் வாங்கிட்டேன். உனக்கு இப்போதைக்கு வேற வழி இல்ல, கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணும். மித்ரா ஜோ நீ இருக்கியே, ஏன் இப்படி என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க? ஐயோ கடவுளே. சரி வரேன், போதுமா?
அப்படி வாங்க மனைவி வலிக்கு. அப்புறம் அன்னைக்கு மாதிரி எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலாம்னு நினைக்காத சரியா? ஷார்ப்பா 7 o'clock நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். ஓகே? ஐயோ சரி, நான் வரேன்னு சொல்லிட்டேன்னா பின்ன என்ன? சரி ஓகே, நான் கேபின் போறேன். பை. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? ஆக்சுவலா பொண்ணுங்க எல்லாரும் இது மாதிரி எங்கேயாச்சும் கூப்பிட்டா வரேன்னு தான் சொல்லுவாங்க. இவ என்னடானா எப்ப எங்க கூப்பிட்டாலும் வரலன்னு சொல்றா. இவ்வளவு மாதிரி பொண்ணுங்க இருக்காங்கன்னு எனக்கு இவ கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. சம்திங் ஷீ இஸ் டிஃப்ரெண்ட் தான். அர்ஜுனா இது என்னாச்சு இவளுக்கு? நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா இவ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. வைஷு பொண்ணை தாண்டி கூப்பிடுறேன், காதுல விழுதா இல்லையா? மித்து கூப்பிட்டியா? ஆமா வைஷு, நீ என்னடி ரொம்ப நேரமா சிரிக்கிற, வெக்கப்படுற, தரைய பாக்குற, சைட்ல பாக்குற? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல மித்து. என்ன இவ பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கும் வெக்கப்பட்டு சிரிக்கிறா? என்னாச்சு இவளுக்கு? வைஷு, நீ அர்ஜுன் சார் ரூமுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே சரியில்லையே. என்னடி அப்படி என்னடி ஆச்சு உள்ள? அப்படிலாம் ஒண்ணுல மித்து. சரிடி, அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? சரி, எதுக்கு கூப்பிட்டு விட்டார் அர்ஜுன் சார்? அது அவங்க கொலிக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கணுமா, அதாண்டி. அதுக்கு தான் வெளியில போலாமான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கு தாண்டி கூப்பிட்டு விட்டாரு. ஓ, வெளியில போறதுக்காக தான் அவரும் கூப்பிட்டாரா? என்ன வைஷு இப்படி ஆயிட்டு? என்ன மித்து சொல்ற, புரியலையே. ஐயோ இல்லடி வைஷு, இந்த ஹிட்லர் இருக்கானே, அவனோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே போல. ஸோ நைட்டு ஏதோ பார்ட்டி இருக்கு, வா போலான்னு கூப்பிட்டான். நான் வரலன்னு சொல்லிட்டேன்டி. ஆனால் இவன் லக்ஷ்மி அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டான் போல, அதனால வான்னு சொல்லி கூப்பிட்டான். சரி நானும் ஊன்னு சொல்லிட்டேன். சரி பொண்ணை கூப்பிட்டுட்டு போலாமே நினைச்சா, நீ என்னடி அர்ஜுன் சார் உன்னை வெளியில கூப்பிடுறாருன்னு சொல்ற? இப்போ என்ன வைஷு பண்றது? மித்து என்னடி பேசுற நீ? மித்து, ஆதி சார் பார்ட்டிக்கு தனியா உன்னை கூப்பிட்டு போகணும்னு நினைச்சிருப்பாருடி. நீ என்னடி ஏதோ இலவச இணைப்பு மாதிரி என்னையும் கூப்பிட்டு போலான்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு மித்து, எங்கெங்க ஆதி சார் கூட தனியா போகணுமோ அங்கங்க நீ தனியா தாண்டி போய் ஆகணும் சரியா? ஏன்னா உனக்கும் ஆதி சாருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்கோர்ஸ் ஆதி சாரும் பிரைவசி கொஞ்சம் எதிர்பார்ப்பார்ல. இப்படி எப்ப பார்த்தாலும் என்ன கூடவே வச்சுட்டு சுத்துறா எப்படி மித்து? வைஷு, நான் எப்படி தனியா அவன் கூட? அதான் நீ வந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். அர்ஜுன் சார் மட்டும் உன்னை வெளியில கூப்பிடாம இருந்திருந்தா நீ கண்டிப்பா என் கூட வந்திருப்பல்ல. நோ வே மித்து, கண்டிப்பா அர்ஜுன் என்ன வெளியில கூப்பிட்டு போறேன்னு சொல்லாம இருந்திருந்தாலும் நான் உன் கூட வந்திருக்க மாட்டேன். பிகாஸ் ஆதி சார் கூட நீ தனியா போகணும் இந்த மாதிரி இடத்துக்கலாம். நான் வந்தா நல்லா இருக்காது மித்து. இங்க பாரு மித்து, நீ என்ன சின்ன குழந்தை இல்ல சரியா? அதோட ஆதி சாருக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதனால அவர் கூட இனிமேல் நீ எங்க போனாலும் அது தப்பு இல்ல சரியா? அதனால ஒழுங்கா ஈவினிங் அவர் சொன்ன மாதிரி பார்ட்டிக்கு போயிட்டு வா. லட்சுமி அம்மாவும் பெர்மிஷன் கொடுத்தாங்க, பின்ன என்னடி உனக்கு? நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி, இருந்தாலும் நைட் டைம் பார்ட்டி அதான் வைஷு ஒரு மாதிரி இருக்கு. மித்து, நீ ஒன்னும் தனியா போறது கிடையாதுடி, ஆதி சார் கூட தான் போற. அதனால கண்டிப்பா ஆதி சார் உன்னை எங்களை விட நல்லா பத்திரமா பார்த்துப்பாருன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அதனால நீ ஜாலியா பார்ட்டிக்கு போயிட்டு வா. ஓகே? அது சரி, நீயும் லட்சுமி அம்மாவும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல. லட்சுமி அம்மா கிட்ட கால் பண்ணி ஏன் லட்சுமி அம்மா பெர்மிஷன் எல்லாம் கொடுத்தீங்கன்னு கேட்டா, இது என்னடி இருக்கு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னடானா இப்படி சொல்ற? சரி போறேன், போதுமா? ஓகே மித்து டார்லிங், என்ஜாய். அது சரி, நீ என்ஜாய் பண்ணு வைஷு. அப்புறம் உன் அர்ஜுன் கூட வெளியில போற, ஜாலி தான். மித்து, உண்மையே சொல்லணும்னா ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இதெல்லாம் என் லைஃப்ல நடக்குமான்னு நான் எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு எல்லாம் நடக்குதுடி. அதுவும் அர்ஜுனே என்கிட்ட வெளியில போலாமான்லாம் கேட்குறாருடி. ஐயோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? சரிடி, அங்க பாரு, எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. முதல்ல போய் ஒர்க்க முடிப்போ, அப்பதான் சீக்கிரமா அர்ஜுன் கூட வெளியில போக முடியும். ஐயோ ஆமால, எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. சரி மித்து, நான் போய் ஒர்க்க பாக்குறேன். கடவுளே, ஜூன் என்ன பைத்தியமா? ஏதோ பார்ட்டிக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருக்கா? நீ தானடி சொன்ன பசிக்குதுன்னு, அதான் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்தேன். ஐயோ என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? 7 மணிக்கு நான் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு வந்தேன், ஏதோ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு. ஆனா இப்போ மணி 9 ஆகுதியா? இப்போ வரைக்கும் பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு நீ கூப்பிட்டுட்டே போகல. என்னதையா நினைச்சிருக்க உன் மனசுல நீ? இப்போ எதுக்கு கத்துற? கேடி, டைம் 9 தானடி ஆகுது. ஏதோ மிட் நைட் ஆன மாதிரி இந்த குதிக்கிற. என்னது 9 தானே ஆகுதாவா? ஐயோ மணி 9 ஆகிட்டியா? நான் இந்நேரம் வீட்டுல சாப்பிட்டுட்டு தூங்கி இருப்பேன். அது சரி, இங்க பாருடி, ஒரு நாள் லேட்டா தூங்கினா பொண்ணு ஆகிடாது சரியா? அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு. பர்த்டே பார்ட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே தெரியா வீட்டுக்கு போய் தூங்கிக்கலாம். ஓகே? நீ பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா பொண்ணை பார்த்தா உன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு என்ன கூப்பிட்டு போற மாதிரி தெரியல. இங்க பாரு, உண்மையை சொல்லு, உண்மையாவே பர்த்டே பார்ட்டிக்கு தான் என்ன கூப்பிட்டு போறியா, இல்ல என்ன கடத்தி கூட்டிட்டு போறியா? ஆமா, மேடம் கடத்திட்டு போயிட்டு நான் தாலி கட்ட போறேன். அட சாருடா இவ, கேடி நான் இதுக்கடி உன்னை கடத்தணும்? உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு, கொஞ்ச நாள்ல கல்யாணமும் நடக்க போகுது. இதுல இடையில நான் இதுக்கடி உன்னை பைத்தியம் மாதிரி கடத்தணும்? கடவுளே. இங்க பாருடி, நீ முதல்ல சாப்பிடு சரியா? சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா பர்த்டே பார்ட்டிக்கு தான் போறோம். ஓகேவா? பின்ன எதுக்கே
நீ கார்ல உட்கார வச்சு கூப்பிட்டு போன இடத்துக்கே மறுபடியும் கூப்பிட்டு போய் சுத்தி காட்டிட்டே இருக்க. ஐயோ ஐயோ எனக்கு தூக்கம் வேற வருதியா. சீக்கிரம் சாப்பிட்டு நான் பேசாம வீட்டுக்கு போட்டுமா? ஐயோ கடவுளே, அடி முதல்ல சாப்பிட்டுட்டு பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போலாம். ஓகே? ஐயோ சரி இங்க பாரு, சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒழுங்கா பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகணும். சீக்கிரம் பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு என்ன வீட்டில் போய் டிராப் பண்ணணும். ஓகே? சரிங்க மேடம், சரி சாப்பிட்டுட்டு உடனே நம்ம பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போறோம். போதுமா? முன்னவே பசிக்குதுன்னு சொன்னடி, வா ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம். என்ன அர்ஜுன், என்ன கிஃப்ட் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கலான்னு கேட்டாரு. வாட்ச் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னேன். இப்போ பார்த்தா மாலுக்கு ஆப்பிள் ஷோரூம்க்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை ஆப்பிள் வாட்ச் வாங்கி கொடுக்க போறாரோ? என்னாச்சுங்க, ஏன் இங்கே நின்றுட்டீங்க? வாங்க உள்ள போலாம். இல்லைங்க, அது வாட்ச் தானங்க வாங்க போறோம். ஆமாங்க, நீங்க தானே சொன்னீங்க வாட்ச் வாங்கி பிரசன்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு. அதான், அதோட அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஸோ வாட்ச் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் தான் எனக்கும் தோணுது. ஓ சரிங்க, வாங்க போலாம். என்ன இவங்க போட்டு மறுபடியும் நகர்ந்துருக்கு. டே அர்ஜுன், வாயை முடிக்கிட்டு சும்மா இருடா. போட்டு அப்படி ஒன்றும் நகர்ந்தெல்லாம் இல்லை, லைட்டாக தான் நகர்ந்துருக்கு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லைங்க. சரி வாங்க உள்ள போலாம். அப்பா, இதான் ஆப்பிள் ஷோரூமா? அது சரி. எப்போவுமே வெளியிலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு போனதுனால உள்ள எப்படி இருக்குன்னே தெரியலையே. இப்படிதான் இருக்குமோ? ஏங்க என்னாச்சுங்க? நத்திங்க. சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஏங்க, இந்த வாட்ச் தானங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அப்போ இதே எடுத்துக்கலாமா? இந்த வாட்ச் நல்லா தான் இருக்கு, ஆனா 70,000. அப்பா, 70,000க்குலாம் வாட்ச் வாங்குவாங்களா என்ன? அது சரி, ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டு போல, அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லியா கிஃப்ட் பண்றாரு. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. அப்போ ஓகேங்க, இதையே பேக் பண்ண சொல்லிடுறேன். ஏங்க உண்மையா நல்லா இருக்குல்ல? ஐயோ என்னங்க இப்படி கேக்குறீங்க? உண்மையாவே வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு. உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ நீங்க பயப்படாம இருங்க. ஓகே? சரிங்க, சரி நான் போய் பில் போட்டுட்டு வந்துடுறேன். அப்பா, என்ன இங்க எல்லாம் யானை விலை குதிரை விலையா இருக்குது. ஆப்பிள் ஷோரூம்ல எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்ன இவரு என்ன வாங்கலான்னு கேட்டாரு, வாட்ச் வாங்கலான்னு சொன்னேன். சரி ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு வாங்குவாருன்னு பார்த்தா 70,000க்கு வாங்குறாரு. அது சரி, இவரு 70,000க்கு கிஃப்ட் பிரசன்ட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்பெஷலானவங்களா தான் இருப்பாங்க. அப்படி யாரு ஸ்பெஷல்னு கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பாத்துறணும். வைஷ்ணவி, பில் போட்டாச்சுங்க, இந்தாங்க. என்ன இவரு நம்ம கிட்ட கொடுக்குறாரு? ஓ, நம்மள வச்சுக்க சொல்லிட்டு வேற ஏதாச்சும் வாங்க போறாரு போல. வைஷ்ணவி, வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆண்டி வேற உங்களை தேடுவாங்கல்ல. போலாம். பட் உங்க ஃப்ரெண்டுக்கு வாங்கின கிஃப்ட் நீங்க இன்னைக்கு கொடுக்கலையா? வைஷ்ணவி, இந்த கிஃப்ட் உங்களுக்கு தான் வாங்கினேன். என்னது, எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான். ஆக்சுவலா உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. என்ன வாங்கி கொடுக்கறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. அதான் உங்ககிட்டே கேட்டேன், நீங்களும் சொன்னீங்க, அதான் வாங்கி கொடுத்தேன். ஏங்க, நான் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க கூடாதா என்ன? அப்போ அர்ஜுன் எனக்கு வாங்குறதுக்காக தான் இங்க கூப்பிட்டு வந்தாரா? ஆனா அவரு வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அவங்க, அதனால வாட்ச் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுதுன்னு சொன்னாரு. அப்போ அவரு ஸ்பெஷல்னு சொன்னது என்னதானா? யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மணி வென்றானவன் வந்தானவன். வைஷ்ணவி, என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? கிஃப்ட் பிடிக்கலையா? இல்ல என்னடா இது நம்ம கிட்டே கேட்டு நமக்கே கிஃப்ட் பண்றாருன்னு என்ன ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்களா? சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. அது அது வந்து எனக்கு எதுக்கு இப்போ இது? ஏங்க இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, பட் என்ன வாங்கி கொடுக்கறதுன்னு தெரியலங்க. அதனாலதான் உங்ககிட்டே கேட்டேன். நீங்க வாட்ச்னு சொன்னீங்க. சரி ஓகே, வாட்ச் கொடுத்தா நல்லா தான் இருக்கும்னு எனக்கும் தோணுச்சு. அதாங்க. ஏங்க வாங்கி கொடுக்க கூடாதா உங்களுக்கு? அப்படிலாம் இல்லை. அது அது இவ்வளோ காஸ்ட்லியா, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, அதான் யோசிச்சேன். அப்பா, நான் கூட உங்களுக்கு கிஃப்ட் தான் பிடிக்கலையோன்னு நினைச்சிட்டேன். வைஷ்ணவி, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதை மட்டும் பாருங்க. சரியா? நீங்க ஹாப்பி தானே? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? இல்லைன்னா சொல்லுங்க, வேற ஏதாச்சும் வாங்கிக்கலாம். அர்ஜுனா, இது இவர் என்ன இப்பெல்லாம் ஷாக்குக்கு மேல ஷாக்கா கொடுத்துக்கிட்டே இருக்காரு? வைஷ்ணவி, என்னாச்சு? அடிக்கடி சைலண்ட் மோடுக்கு போறீங்க? ஒன்றும் இல்லை. சரிங்க, அப்போ கீழே ஃபுட் கோர்ட்ல ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பலாமா? ஏங்க மறுபடியும் கேக்குறேன்னு ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு தானே? ஏங்க இப்படி கேக்குறீங்க? உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் தேங்க்ஸ். ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதுவே போதுங்க. அப்புறம் தேங்க்ஸ்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். சரி போலாமா? ஏங்க என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க. அது அது ஒரு மாதிரி இருக்கு. என்ன வா போனே கூப்பிடுங்களேன். அப்படியா? அப்போ ஓகே, சரிடி, வா போலாம்.
அர்ஜுன் அர்ஜுன் இப்படி கூப்பிடும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. வைஷ்ணவி என்னாச்சு, பிடிக்கலையா நான் அப்படி கூப்பிட்டது? சாச்சா இல்லைங்க, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே இப்படியே கூப்பிடுங்க. சரிங்க மேடம், வாங்க போலாம். என்ன இது அர்ஜுன் இப்பெல்லாம் வர வர எனக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அர்ஜுன் தானே இது? அர்ஜுன் இந்த மாதிரிலாம் இருப்பாருன்னு என் கனவுல கூட நினைச்சே பார்த்ததில்ல. ஐயோ வைஷு, உண்மையாவே அர்ஜுன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி. அவர் உன்னை எப்படிலாம் பாத்துக்கிறாரு. ஐ லவ் யூ அர்ஜுன். அர்ஜுன் பாடி போடின்னு சொன்னது கூட நல்லாதான் இருக்கு. என்னடி இங்கே நிக்கிற, வா உள்ள போலாம், டைம் ஆகுது பாரு. இல்ல அது பர்த்டே பார்ட்டின்னு தானே சொன்னேன். ஆனா இங்க யாருமே காணோம். மேடம் இது என்ட்ரன்ஸ், உள்ளதான் எல்லாரும் இருப்பாங்க, வாங்க உள்ள போலாம். ஓ ஆமால. சரி ஓகே வா போலாம். உஃப் சரிடி, வா போலாம். போலாம் போலாம். யோ இங்க பாரு, நீ லட்சுமி அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இப்போவே மணி 11 ஆயிடுச்சியா. ஐயோ இங்க பாரு, போனோடனே பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு உடனே வரோம் சரியா? ஏன்தான் இப்படி லேட் நைட்ல எல்லாம் பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்றீங்கன்னு தெரியல. கடவுளே. சரி சரி மேடம், உள்ள வந்தாதான் சீக்கிரம் போக முடியும். இப்படி வெளியில நின்னுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் டைம் தான் ஆகும், பரவாயில்லையா? ஐயோ ஆமால. சரி வா சீக்கிரம் போய் பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம். எனக்கு தூக்கம் வேற வருது. இவ இருக்காளே. உஃப் வா போலாம். என்ன இது, இங்க யாரையுமே காணோம். யோ என்னையா இது, ஏதோ பர்த்டே பார்ட்டி ஃபுல்லா எல்லாரும் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். இங்க இங்க யாரையுமே காணோம். என்னையா அட்ரஸ் மாதிரி ஏதாச்சும் வந்துட்டோமா என்ன? அட ஆமா, யாரையுமே காணும். எங்க போயிட்டாங்க எல்லாரும்? ஒன்னு பண்ணலாமா, நீ அந்த பக்கம் திரும்பி பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன் யாராச்சும் வராங்களான்னு. யோ நல்லா தெரியும்ல, இந்த அட்ரஸ் தானே. சரி ஓகே, நான் இந்த பக்கம் பாக்குறேன், நீ அந்த பக்கம் பாரு. ஓகே ஓகே ஓகே, நீ அந்த பக்கம் பாரு. என்ன இது, சுத்தி முத்தி பார்த்தாலும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ மித்து, இவனை நம்பி வந்தல, உனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும். எல்லாம் வைஷ்வையும் லட்சுமி அம்மாவையும் சொல்லணும். அப்பவே சொன்னேன், நான் போல கேட்டாங்களா எங்கேயாச்சும்? கடவுளே இவனை. யோ இங்க இங்க யாருமே இல்ல. அங்க பார்த்தா எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் இங்க திரும்பி பாரு, இங்கதான் எல்லாரும் இருக்காங்க. என்னது அங்க இருக்காங்களா? இவனை. என்னடி அப்படி பாக்குற? ஷாக் ஆயிட்டியா என்ன? உன் பர்த்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் பொண்ணை போய் சொல்லி இங்க கூப்பிட்டு வந்தேன். ஹாப்பி பர்த்டே மித்ரா. என்னடி இவ்வளவு சைலண்டா நிக்கிற? என்னாச்சு, எதிர்பார்க்கல தானே நீ? அம்மா ஏன் பர்த்டே எப்படி உனக்கு? ஓ மேடம், அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, இது பெரிய கம்ப ரகசியம் பாரு. அடியே, நீ ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது சர்டிபிகேட்லாம் சப்மிட் பண்ணல, அதுல பார்த்தேன், அதுல இருந்துச்சு, சோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். ஓ என்னடி போன இழுக்கிற? என்னாச்சு மித்ரா, இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? ஏண்டி டெக்கரேஷன் எதுவும் நல்லா இல்லையா என்ன? இல்ல அது நீ எதுக்கு இதெல்லாம் எனக்காக பண்ற? ஏண்டி இது என்ன இருக்கு? உன் பர்த்டே டேட் பார்த்தோன்னே எனக்கு உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான். புரியுது. என்னடா இது, ஸ்டார்டிங்ல இருந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுட்டு இப்ப திடீர்னு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ண வரானே அப்படின்னு தானே. மேடம், உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்க என்ன லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்டா வச்சு ஏத்துக்கூடிய என்ன, அட்லீஸ்ட் ஃப்ரெண்டா வச்சு அக்செப்ட் பண்ணி நான் பண்ணின இது எல்லாத்தையும் நீ அக்செப்ட் பண்ணிக்கலாமே. அது நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்டி, முதல்ல கேக் கட் பண்ணுவா. இல்ல அது நான் இப்பவே பேசணும். அது சரி, நான் சொல்றது நீ என்னைக்கு கேட்டிருக்க? சொல்லுங்க மேடம், என்ன பேசணும்னு சீக்கிரம் சொல்லுங்க. ஏன்னா கேக்கு ரொம்ப நேரம் இருக்காதுடி, உருகிடும், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுல. இல்ல அது வந்து ஆக்சுவலா இன்னைக்கு என் பர்த்டே கிடையாது. என்னடி விளையாடுறிய நீ? இங்க பாருங்க மேடம், உங்க எல்லா சர்டிபிகேட்டையும் நான் பார்த்துட்டேன், எல்லா சர்டிபிகேட்லயும் இந்த டேட்டா இருந்துச்சு, சோ எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இன்னைக்கு தான் உன் பர்த்டேன்னு. அதனால எதுவும் பேசாம வந்து கேக் கட் பண்ணுவா. மித்ரா, என்னாச்சு உனக்கு கேக் கட் பண்ணுன்னு சொன்ன, வா வந்து கட் பண்ணு, டைம் ஆகுது பாரு. ஐயோ போதும், இன்னைக்கு என் பர்த்டேவே கிடையாது, அதுதான் உண்மை. மித்ரா, என்னடி சொல்ற? அப்ப நீ உண்மையா தான் சொல்றியா இன்னைக்கு உன் பர்த்டே இல்லைன்னு? ஐயோ, நான் தான் பைத்தியம் மாதிரி உன் சர்டிபிகேட்ல உள்ள டேட்டை பார்த்துட்டு இன்னைக்கு தான் பர்த்டேன்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டனோ. ஐயோ சாரி மித்ரா, சாரி. சரி ஓகே, உன் பர்த்டே என்னைக்கு? தெரியாது. என்னது? ஐயோ மித்ரா, உன் பர்த்டே டேட் கேக்குறேன்டி. அததான் சொல்றேன், எனக்கு தெரியாது. என்னடி பேசுற? எனக்கு எதுவுமே புரியல. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? தெரியாதுன்னா அர்த்தம். மித்ரா, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? ஃபர்ஸ்ட் நீ அலற, ப்ளீஸ் அழாத. சத்தியமா எனக்கு என் பர்த்டே டேட் தெரியாது.
அதோட ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி லக்ஷ்மி அம்மா என் அம்மா கிடையாது. வைஷு என் அக்கா கிடையாது.